ஹலோ வாரியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு வாரியருக்கும், ஒரு அத்லெட்டுக்கோ, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கோ, ஒரு பேசிக்காக ஒரு எல்லாருக்குமே இருக்க வேண்டிய பண்ண வேண்டிய ஒரு ஒர்க் அவுட்டுங்கிறத விட ஒரு வார்ம் அப்னு சொல்லலாம். அதுதான் இந்த புஷ்அப். இது ஹாஃப் புஷ்அப் அண்ட் ஃபுல் புஷ்அப் 2 டைப் இருக்குது. இது எப்படி ஸ்டெப்பாக பண்ணுறது, எப்படி ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க பண்ணுறவங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருந்துக்காங்க. நீஸ் பெண்ட். உங்கள் ஹிப்பை வந்து ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப கர்வ் பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ளாட்டான இதில் வச்சுட்டு உங்கள் ஹேண்ட் வந்து கம்ஃபர்டபுளான ஷோல்டருக்கு நேரான பொசிஷனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே போய் பாருங்கள். அது கம்ஃபர்டபுள் இல்லையா, கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக கிடைக்கிது அப்படின்னா இப்போ நீஸை பாருங்கள். இந்த பொசிஷனில் ஒரு எல் ஷேப்பில் பெண்ட் பண்ணிவிட்டு பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஒரு புஷ் ஒரு அப், புஷ் ஒரு அப். இது ஈஸியாக பண்ணலாம், இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுமே இல்லை. இதுதான் புஷ்அப்போட பேசிக் ஸ்டெப். இது முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு 2 days 3 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். லெக்ஸை எல் பொசிஷனுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸாக பண்ணீங்க இல்லையா, அதே தான் இப்போ பண்ண போகிறீங்க. ஓகே, அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், புஷ்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் முன்னாடி நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஃபுல்லாக ஃப்ளாட்டாக லை டவுன் பண்ணிவிட்டு எர்த் இருக்கு இல்லையா, எர்த்தை வந்து புஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்காங்க. உங்கள் கையை வச்சு நல்லா புஷ் பண்ணுறீங்க, எர்த்தை தள்ளுறீங்க. அப்படி தள்ளும்போது என்னென்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக மேலே வர ட்ரை பண்ணும். அதுதான் நமக்கு தேவை. ஒரு 2-3 டைம்ஸ், ஒரு 4-5 டைம்ஸ் கூட பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். இது ஒரு 2-3 days நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எதுவுமே ஈஸியாக நடக்கும்னு நினச்சா நடக்காது. நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பண்ணணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ அந்த இதில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துட்டு ஹாஃப் புஷ்அப், ஜஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஹோல்ட் பண்ணணும். ஹாஃபில் ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு 3 days நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 1 week கம்ப்ளீட் ஆகிரும். அது 1 week கழித்து இது ஃபுல் புஷ்அப் உங்களால் பண்ண முடியும். ஒரு ஹாஃப், ஒரு ஃபுல்.